Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. ஓகே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. தொடங்குவோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு தொடங்குவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை இங்கு வர வைத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தியானிக்க எங்களை அழைத்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு உம்முடைய வார்த்தையிலிருந்து கிடைப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆம் ஆண்டவரே, உமது வார்த்தையால் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு, இந்த உலகத்தினால் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதிலிருந்து தூய ஆவியானவர் வெளிப்படுத்தும் உண்மையே எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தும் அந்த மிஸ்ட்ரி, அந்த மறைபொருளை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த துன்பத்திலிருந்து வெற்றி பெற்று அதை அதை எங்களுக்கு மட்டும் அல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க நீங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் தாமே எங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து எங்கள் மனதில் ஆழமாக பதிய உம்மை இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Okay. Praise God. Thank you, Jesus. இப்போ போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, அன்ப பத்தி பார்த்துட்டு வரோம். அன்புனா, அன்பு என்றால் என்னன்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த பைபிள திருவிவிலியத்தை பொறுத்தவரைக்கும், அன்பு என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோம் என்றால், அது கடவுளுடைய அன்பு. பேரன்பு. அந்த அன்புக்கு அ மதிப்பே கிடையாது. மதிப்பே கிடையாது. இந்த சென்ஸ் எப்படி சொல்லணும்னா, உலகத்துல அதுக்கு ஈடாக ஈடு தான் கரெக்ட்டான வார்த்தை. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவும் அ வர முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அ ஒரு வல்லமை அந்த அன்புல இருக்கு. அதாவது இந்த உலகத்துல அ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆவிக்குரிய அதிகாரம் உள்ள ஒரு ஒரு வல்லமை எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அன்பு. அதே மாரி அ கடவுள் நம்மை அன்பு செய்கிறார்ன்றது, அதுவும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சென்டென்ஸ். இது 2த்தையும் நாம உணர்ந்துட்டோம்னா, பார்த்துக்கோங்க, அந்த அன்பு நம் உள்ளங்களில் தூய ஆவியானவர் வழியாக பொழியப்பட்டிருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். ரோமையர் 5:5 நம்ம அததான் பார்க்கிறோம். அந்த வசனம் பார்ப்போம். Yeah. 5:5. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில், நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது.
நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக நம் உள்ளங்களில் அந்த அன்பு பொழியப்பட்டுள்ளது. அப்போ நம்ம எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளா கடவுளுடைய ராஜ்யத்துல நம்மள அங்கீகரிக்கப்பட்டதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஓகேவா? இந்த இந்த அன்பு தான் உலகத்துல எல்லாத்துக்கும் மேலான ஒரு தலைசிறந்த பொருள். அந்த அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளதுக்காக கடவுளுக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்தணும். ஆனா நாம என்ன பண்றோம்? கடவுளுடைய அன்பே தப்பா புரிஞ்சுகிட்டு, அவருக்கு எதிராக நாம பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா, கடவுள் நம்மள தண்டிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டது எதுவும் நடக்கலன்னா, கடவுள் நம்ம மேல அன்பு செலுத்தல. ஆ கடவுள் நீங்க கேட்டது டிலே ஆச்சுன்னா, கடவுள் மத்தவங்களுக்கெல்லாம் குடுக்குறாரு. எனக்கு குடுக்கல. கடவுளே உமக்கு கண் இருக்கா? காது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவர தேவையில்லாத ஒரு வார்த்தைகளாக பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா, நம்மளுக்கு நமக்கு அனைவருக்கும் கொஞ்சம் தான் தெரியுது. கடவுள் எல்லாத்தையும் நம்மகிட்ட குடுத்துட்டாரு. நாம என்ன பண்ணணும்னா, நாம கடவுளுடைய அன்பு பொழியப்பட்டுள்ளதுனால, தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, அதை பார்த்து நம்ம செயல்பட வேண்டியது நம் அனைவருடைய கடமை. எதற்காக இந்த அன்பு பொழியப்பட்டுள்ளது? அந்த அன்ப வச்சு தான் தூய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போறாரு. அந்த அன்ப வச்சு தான் நம்மளுடைய விசுவாசத்த நம்ம செயல்படுத்த போறோம். 2, 3 விதத்துல நம்ம பார்த்தோம். அன்பின் வழியாக செயல்படும் நம்பிக்கையே இன்றியமையாதது. இன்எவிட்டபிள் தவிர்க்க முடியாதது. அப்போ உங்களுடைய விசுவாசம் செயல்படுதுன்னா, அதுக்கு அன்பு தான் காரணம். உங்க விசுவாசம் செயல்படலன்னா, கடவுளுடைய அன்ப நீங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். நம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆ இந்த உலக ஸ் அ ஸ் அ மயமான வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம் அந்த மாரி ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதோடைய அத நம்ம அந்த துன்பத்த அ அந்த துன்பத்த பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய அன்ப நாம இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பிரைஸ் காட். நாம என்ன பண்றோம், இந்த விசுவாசம் விசுவாசத்த வச்சு நாம என்னென்னலாம் பண்றோம், அந்த நம்பிக்கைய வச்சு என்னென்னலாம் பண்றோம், நமக்கு தேவையானத கேட்கிறோம். ஆ "மலைகளை பெயர்க்கும் நம்பிக்கை" அப்படின்னு சொல்லுவாங்க. மலைகளை பெயர்க்கும் விசுவாசம். பிரைஸ் காட். இது எல்லாத்தையும் நாம கேட்கிறோம். கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேண்டியதோ அதெல்லாம் கேட்கிறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. கேட்கலாம். ஆனா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விசுவாசத்த வச்சு தான் நாம அந்த அன் அன் அந்த அன்ப புரிஞ்சுகிட்டு, இந்த விசுவாசத்த வச்சு தான் இந்த அன்ப மத்தவங்க கிட்ட நாம போய் காட்டணும். நாம அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அத நீங்க நம்புனா, விசுவாசித்தா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு எதிராக வருகிற அனைவர்களையும் நீங்க மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டினார் அப்படின்றத நீங்க நம்புனீங்கன்னா, அந்த அன்பு என்ன பண்ணும்னா, மத்தவங்களுக்கு போயிட்டு அதே இரக்கத்த காட்ட வைக்கும். நீங்க கடவுளுடைய சமாதானம், நீங்க அது உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு நம்புனீங்கன்னா, நீங்க மற்றவரிடத்துல அன்பு செலுத்தினா தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு அப்படியே உள் உள் ரிலேட்டட். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது என்னன்னா, எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்கு. இந்த கஷ்டம்லாம் போக்குறதுக்கு நான் இந்த அ வார்த்தைகள இந்த கடவுளுடைய வாக்குறுதிகள யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் போயிட்ட பிறகு, நான் திருப்பியும் என்னோட பழைய வாழ்க்கைக்கே போறேன். அதுதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நெனச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அது கிடையாது. நீங்க எதெல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்களோ, அதை நீங்கள் மற்றவர்கள் இடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய அ ஆசீர்வாதங்கள் நமக்குடையது அப்டின்ட்டு நாம பேசுறோம். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ்.
பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம வந்து ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது. ஆபிரகாம் வாக்கு வசங்கள் எனக்குரியது நாம படிக்கிறோம். எங்க நம்ம பார்த்தோம்னா கலாத்தியர் பார்க்கலாம். ஆம். கலாத்தியர் 3 கடைசி வசனம். ஓகே. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். கடவுள் கிறிஸ்து வழியாக கிறிஸ்து சார்ந்தவர்களுக்கும் ஆபிரகாமின் தோன்றல்களுமாய் இருக்கிற நாம் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் கடவுள் கொடுத்தாரோ அதை நம்மளுக்கும் கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் வந்து கடவுள் வந்து சொல்றார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நீ வந்து உலகத்தில் இருக்கிற அனைவரும் நீர் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமா இருப்பார். இங்கிலீஷ்ல என்ன பண்ணா, blessed you to be a blessing to the nation. அப்புறம் நானும் ஆபிரகாமுக்கு வழிமரபினர் அப்படின்னு சொன்னா, நாமளும் என்ன பண்றோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். பிரேஸ் காட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதுக்கு அன்புதான் முழு காரணம். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் அன்புதான் முழு காரணமா இருக்கும். அதான் கடவுள் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு ஒரு கட்டளையாக ஒண்ணு கொடுக்கிறார். என்ன கட்டளை? நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். பிரேஸ் காட். இந்த அன்பு மற்றவங்களை போயிட்டு அன்பு செய்யறதுக்காக தான் இந்த அன்பு, விசுவாசம் எல்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாடுவோருக்கு இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படுமா. நமக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம முறையிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்ககிட்ட முறையிடுறதை தவிர்த்து நான் சொல்றதை செய். என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நேர்மையால இருக்கிறதையும் நீ தேட ஆரம்பி. இதை தேடிட்டு அதன்படி நடக்கும்போது உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். இப்போ அந்த பழைய ஏற்பாடுலையோ இல்ல இந்த புது ஏற்பாடுலயோ இந்த முன்னோர்களாகிய கிறிஸ்தவர்கள் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அன்புல தான் செயல்படுறாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருக்கிற சொத்து அனைத்தையும் வித்து கொண்டு கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறாங்க. Praise God. Thank you, Jesus. Hallelujah. இந்த அன்பு என்றது அந்த அகாப்பே லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கடவுள் அன்பு, தேவ அன்பு இல்லைன்னா பேரன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்புக்கு 4 விதமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ் அப்படின்னு சொல்லணும். அகாப்பே லவ் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆவிக்குரிய ஒரு அன்பு. இந்த அன்பை கடவுள் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, கிறிஸ்து இயேசு வழியாக வெளிப்படுத்துறார். அவருடைய சாவின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய பலியின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்பாடு தான் கடவுளுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவ பலிகாட அனுப்புறார் தெரியுமா? அதுதான் கடவுளுடைய அன்பு. இப்போ அந்த அன்பை நமக்கு பொழியப்பட்டு, நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு, அந்த அன்பை நீங்க என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் நம்மளை தயார் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அதற்காக தான் அந்த அன்பை தூய ஆவியானவர் மூலியாக அந்த அன்பை
நம் உள்ளங்களில் ஊற்றுறார். அந்த அன்பை நம்ம பெற பெற அதோட முழுமைய அ அ பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பெற 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 என்ன ஆச்சுன்னா, என்ன ஆகுதுன்னா, நாம அனைவரும் அன்பில் செயல்பட ஆரம்பிக்கிறோம். கடவுள் இந்த இந்த அன்போட முக்கியத்துவத்த அவருக்கு புரியுது. ஆனா மனிதர்களாகிய நாம் அதை இன்னும் புரிஞ்சுக்கவில்ல. அதனால தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13 4லேருந்து எல்லாம் சொல்றாரு அவரு. 13 ஃபுல்லா அதுதான். அந்த அன்ப பத்தி தான் இருக்கு. வெவ்வேறு பாஷைகள பேசினாலும் அன்பு இல்லையேல் நான் தாளமிடும் பாத்திரம் போல் ஆனேன். நான் மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் இருந்தும் எனக்கு அன்பு இல்லையேல் அது நான் ஒன்றுமில்லை. அது எனக்கு ஒரு அ வெற்றியும் கொடுக்காது. நான் என் சொத்தெல்லாம் அழிச்சாலும், என்னுடைய உடலையும் எரிச்சாலும் அன்பு இல்லையேல், அதெல்லாம் ஒரு வெளி வேடமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு பொறுமை உள்ளதுன்னு சொல்லிட்டு 8 வரைக்கும் அதுதான் இருக்குது. அந்த அந்த அன்போடைய முக்கியத்துவத்த கடவுளுக்கு புரியுது. ஆனா, நாம அத இன்னும் புரிஞ்சுக்கல. ஓகே. அத புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு 4 வழிகள நம்மளுக்கு சொல்றாரு. 4 லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் லாஸ். ஆவிக்குரிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த அன்ப நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு, இந்த விசுவாசத்த நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதலாவது அந்த அன்புனா என்ன? அந்த அன்ப எப்படி என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருது? எப்படி இந்த அன்பின் வழியாக என்னுடைய விசுவாசம் செயல்படுத்துது? அப்படின்னு இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பதில் இந்த 4 ஆவிக்குரிய சட்டம். முதலாவது என்னன்னா, கடவுள் உங்களை நிபந்தனையற்ற அன்பினால் அன்பு செய்கிறார். இங்கிலீஷ் எப்படி சொல்லியிருக்கோம்னா, காட் லவ்ஸ் யூ அன்கண்டிஷனலி. கடவுள் உங்களை நிபந்தனையற்ற அன்பினால் அன்பு செய்கிறார். ஓகே. இந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு பார்த்தா, அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், அன்எக்ஸ்பெக்டட் லவ்லாம் அதுக்குள்ள தான் வருது. அப்படின்னு பார்த்தா, அந்த நிபந்தனையற்ற அன்புன்னு பார்த்தா, நம் அனைவருடைய அன்புலாம் எப்படி இருக்குது மத்தவங்களுக்கு? நான் இத செஞ்சா, எனக்கு இத செய்வாங்க. அதுதான் உலக சார்ந்த அன்பு. இதெல்லாம் செஞ்சா எனக்கு இது கிடைக்கும். ஆனா கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த இப்படி, அப்படி நான் இத செஞ்சா கடவுள் என்னை அன்பு செய்வார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ரோமையர் 5:8 நாம பார்ப்போம். ஓகே. 6, 7, 8 அந்த 3த்தையும் பார்ப்போம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது, அதாவது when we are in sin, when we are operating in sin, we do not have any strength. இறைப்பற்று இல்லன்னா நாம வலுவற்று இருக்கிறோம். உலகத்துல வலுவற்றவர்கள்லாம் எப்படின்னா, நெறைய மசில்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்கலாம் வலுவற்றவர்கள், வலு இருக்கிறவர்கள்ன்னுவாங்க. ஆனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுளுடைய ராஜ்யத்துல இறைப்பற்று இல்லாதவர்கள் வலுவற்றவர்கள். அப்போ அந்த இறைப்பற்று இல்லாதபோது வலுவற்று இருந்தபோதே, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளராக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். அதாவது இதுல என்ன சொல்றான்னா,
ஒருத்தர் நல்லது செய்றாங்களாம், நேர்மையா இருக்காங்களாம், அவங்களுக்கு உயிரை குடுக்குறது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஒருவேள அவர் நல்லவரா இருந்தா, ஓகே. அது வந்து 10,000த்துல 1 இல்ல 1,00,000த்துல 1 கூட சொல்லலாம். அது கூட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. 1% தான் வரும். ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை குடுக்க துணியலாம். அடுத்த வசனம் பாருங்க. ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக் காட்டியுள்ளார். நீங்க உங்க குழந்தைகள யாராச்சும் அ சிறையில இருக்கிறவங்களுக்கு பலிகடா அனுப்புவீங்களா? கண்டிப்பா அனுப்ப மாட்டீங்க. ஆனா, கடவுள் அவருடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர குடுக்கும்போது நான் ஒரு பாவியா தான் இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் 36, 37 வருஷமும் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்சுமே இல்ல. ஒரு வித்தியாசமும் இல்ல. அதே மாரி தான் இருக்குது. கு ஈஸ்டருக்கு முன்னாடி எப்படி இருக்கனோ, அதே தான் ஈஸ்டருக்கு பின்னாடியும் இருக்கிறேன். இன்னும் மோசமா தான் இருக்கிறேன். ஏன்னா, கடவுளுடைய அன்ப நான் புரிஞ்சுக்கல. கடவுளுடைய அன்ப புரிஞ்சுக்காதனால தான் நான் போயிட்டு தேவையில்லாத கேள்விலாம் கேட்டேன். எதற்கு இயேசு எனக்காக சாவணும்? ஏன் எனக்கு சாவு தெரியாதா? எனக்கு அப்போ அந்த கேட்பேன். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சாவு அவர் சாவணும்? தேவையாது அவருக்கு. வந்தோமா, வேலைய முடிச்சோமா, போனோமா அப்படின்னு இல்லாம, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற ஒரு சிந்தனை என் மனதெல்லாம் வந்து அவ்ளோ கேவலமாலாம் நான் நெனச்சிருக்கேன். ஆனா, கடவுளுடைய வார்த்தையில உள்ள நுழைய அத படிக்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எனக்காக இருந்தார்னா, நான் பாவியா இருக்கும்போதே, நான் பாவினால எனக்கு வந்து இருந்தாரு. ஏன் நான் பாவிகளா இருந்தேன்? நெறைய கொஸ்டின் கிடைக்க தான், அந்த உண்மையான அன்ப நான் புரிய ஆரம்பிச்சேன். அந்த அன்பை வெளிப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன். செயல்ல தான் இருக்கும். அதாவது 4 விதமான அன்ப பார்க்கலாம். ஓகேவா? முதலாவது வந்து அ என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்து அகாப்பே லவ். அதுதான் முதன்மையான அன்பு. அதுதான் எல்லாத்துக்குமே வந்து ரூட். ஓகேவா? அதுக்கப்புறம் அ அன்புன்ட்டு அதுக்கப்புறம் அன்புன்னு பார்த்தா என்ன வரும்னா, ஆ ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ச். எஸ்டிஏஆர்சிஹெச் அப்படின்னா, அந்த வகையான அன்பு பார்த்தீங்கன்னா, ஆ குடும்ப அன்பு. அப்பா, அம்மா, மகன் மேல அன்பு மக்கள் மேல அன்பு செய்றது. மகள்கள் வந்து அப்பா மேல அன்பு செய்றது. அ அந்த மாரியான ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அன்பு, அக்கா தங்கச்சிக்குள்ளான ஒரு அன்பு, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி அந்த மாரி ஒரு வகையான அன்பு தான் வந்து ஸ்டார்ச். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலியோன்னு சொல்லுவாங்க. 3வது ஃபீலியோ. இது என்னன்னா வந்து நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அ அன்பு. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரியான ஒரு அன் 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 அவங்களுக்கு காட்டுறது தான் இந்த ஃபீலியோ. 4வது விதமான அன்பு என்னன்னு பார்த்தோன்னா, எரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அ ரொமான்டிக் லவ். அந்த அன்புனா, அ கணவர் மனைவிக்கு இருக்கிற ஒரு அன்பு தான் எரோஸ். இந்த அன்புக்கு மூல காரணம் இந்த 3 அன்புக்கும் மூல காரணமே வந்து அகாப்பே லவ். இந்த ஸ்டார்ச், இந்த ஃபீலியோ, இந்த எரோஸ் இது எல்லாமே என்னன்னா, உங்களுடைய அ எமோஷன்ஸ்க்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. உணர்ச்சிகள். பிரைஸ் காட். இத வந்து இந்த நான் 3 லவ்வையும் உணர்ச்சி மூலியமாக நீங்க வந்து வெளிப்படுத்தலாம். ஆனா, இந்த அகாப்பே லவ்வ வந்து நீங்க உணர்ச்சி மூலியமாக வெளிப்படுத்த முடியாது. செயல் வடிவத்தில தான் இத வந்து வெளிப்படுத்த முடியும்.
அதுதான் ரோமையர்ல 5:5 சொல்லியிருக்காரு. 5:8 சொல்றாரு. ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து தமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுளின் அன்பு கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். நாமும் மத்தவங்கள அன்பு செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த அகாப்பே லவ் உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளதுன்றத நாம பைபிள்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதை நாம எப்படி செயல்ல காட்டுறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இயேசு கிறிஸ்து அ என்னது? பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு குடுத்துட்டாரு. பைபிள்ல நம்ம அதை தான் படிக்கிறோம். ஒருவருக்காக கடவுள் ஒரே ஒரு தடவை பரிகாரியானார். அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்ல. அப்போ நம்மளுடைய அன்ப மத்தவங்களுக்கு குடுக்கணும்னா, நாம எப்படி செயல்ல காட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி செயல்ல காட்டணும்னா, உங்களோட ஊனி எலும்பின் எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க சாகடிக்கணும். குருசிஃபை யோர் ஃப்ளஷ். ஊனி எலும்பு, உணர்ச்சிகள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்க சாகடிக்கணும். அந்த சாகடிச்சால் மட்டும் தான் கடவுளுடைய அன்ப மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். அப்படி குடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணாலும் நீங்க அதற்கு எதிர்மறையா எதுவும் செய்ய மாட்டீங்க. மாறாக கடவுளுடைய அன்ப தான் நீங்க அவங்களுக்கு காட்டுவீங்க. இப்போ ஏன் நம்ம இந்த ஊனியல்பின் இச்சைகளை, அந்த உணர்ச்சிகளை சாகடிக்கணும்னா, நீங்க மத்தவங்களுக்கு போய் குடுக்கும்போது, மத்தவங்க உங்கள பத்தி தப்பா பேசும்போது, எங்க உங்களோ எங்க நீங்க கோவப்படுவீங்கன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள்ல தான் நீங்க கோபப்படுவீங்க. அது உங்க உணர்ச்சிகள தட்டி எழுப்பும். அவன் எப்படி நம்மள அந்த மாரி சொல்லலாம்? நான் அவனுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு தானே போனேன். அவன் இந்த மாரி சொல்லிட்டான்ப்பா. அவன ஏதாச்சும் பண்ணணும். உலக சார்ந்த நாட்டம். ஊனியல்பின் இச்சைக்கு சார்ந்த நாட்டம். அதுதான் நாம குருசிஃபை யுவர் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஊனியல்பின் இச்சைகளை நாம சாகடிக்கணுமா. இந்த சாகடிச்சால் மட்டும் தான் நாம என்ன பண்ண முடியும்? இந்த அகாப்பே லவ்வ நாம செயல்ல காட்ட முடியும். இந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் எப்படின்னா, மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது. கணவர் மனைவி கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. மனைவி கணவர்கிட்ட இருந்து கூட எதிர்பார்க்க கூடாது. பிரேஸ் காட். நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே எங்க இருந்து எதிர்பார்க்கணும்னா, கடவுள்கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கணும். கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது, நீங்க மனிதர்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்கன்ற பொழுதும், நீங்க போயிட்டு அவங்கள அன்பு செய்றீங்க தெரியுமா? அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. நான் கடவுளுடைய அன்ப எனக்கு பொழியப்பட்டுள்ளது. கடவுள என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அதே தான் நான் மத்தவங்களுக்கும் செய்ய போறேன். கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாரோ, அதே தான் நான் மத்தவங்களுக்கும் குடுக்க போறேன். அப்போ உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. ஆனா, நீ என்ன பண்ணு, இந்த அன்ப புரிஞ்சுகிட்டு, நீ அதன்படி வாழ்ந்து, இந்த அன்ப நீ மத்தவங்களுக்கு கொண்டு போய் குடு. அதுதான் கடவுள் உன்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம். நீ குடுக்கலையோ, குடுக்குறியோ, அது உனக்கும், தூய ஆவியானவருக்கும், கடவுளுக்கும் உள்ள ஒரு விஷயம். அதுக்காக கடவுளுடைய அன்பு உனக்கு ஒருபோதும் ஆ குறைச்சு குடுக்க மாட்டாங்க. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. கடவுளுடைய அன்பு நம்ம அனைவருக்கும் ஒருபோதும் குறைவாக இருக்கவே இருக்காது. அதுதான் அன்கண்டிஷனல் லவ். பார்த்தீங்கன்னா, நம்ம பாவியா இருக்கும்போதே கடவுள் அவருடைய மகன குடுத்தாரு. அவருடைய அன்பு அதுல தான் வெளிப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த லூகாஸ் 15ல நம்ம இந்த இது பார்க்கிறோம். ஆ அது என்னது? ப்ராடிகல் சன். ஊதாரி மைந்தன் உவமை அப்படின்ட்டு கடவுள் ஒண்ணு சொல்றார். அங்க என்ன நடக்குது? ஒரு அப்பாவுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒரு மூத்த மகன், ஒரு இளைய மகன். மூத்தவன், இளையவன். இந்த இளைய மகன் என்ன பண்றான்? அப்பா கிட்ட இருந்து சொத்த பிரிச்சு வாங்கி, இன்னொரு உலகத்துக்கு போறான். அந்த உலகத்துக்கு அவன் போயி, அந்த காச மத்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்துல கொண்டு போயிட்டு, தப்பான ஒரு விஷயத்துல கொண்டு போயிட்டு அந்த காசெல்லாம் செலவழிக்கிறான். அந்த காசெல்லாம் செலவழிச்சிட்ட பிறகு, அந்த நாட்ல ஒரு பஞ்சமானது வருது.
அந்த பஞ்சத்துல என்ன பண்றான், அவனுக்கு வந்து ஒரு காசே இல்லாதனால அவனுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும். ஏன்னா, எது இருந்தாலும் இருக்கலாம். சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. அந்த இதுக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்றான், ஒருத்தன்கிட்ட போய் வேலை கேட்கறான். அவரு ஒரு நல்ல வேலை குடுக்குறாரு. என்ன வேலை? பன்னி மேய்க்கிற வேலை. பிரைஸ் காட். இப்ப அந்த பன்னி மேய்க்கும்போது அவனுக்கு பசி எடுக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த காசும் பத்தல. இந்த பன்னி இருக்கிற உணவ வந்து போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த பன்னி என்ன பண்ணுது, அந்த அவனையும் சாப்பிட விடாம பண்ணுது. அப்பதான் அவன் நினைக்கிறான், ஆ நான் வந்து இவ்ளோ எங்க எங்க அப்பாவோட வீட்ல நெறையா தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு நிறைவா இருக்குது. ஆனா, அவருடைய மகன் நான் இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறேனே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றான். உணர்ந்துட்ட பிறகு என்ன பண்றான், அவன் ஒரு ஒரு முடிவு எடுக்குறான். என்னது? நான் திருப்பி என் அப்பாகிட்ட நான் போறேன். அப்பாகிட்ட போயிட்டு நான் வந்து, "அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். என்னை மன்னித்து உம்முடைய வேலையாட்களில் ஒருவராக என்னை சேர்த்துக் கொள்ளும்." அப்படின்ட்டு கேட்கப் போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அவர் வீட்ட நெருங்கி வரும்போது, அவங்க அப்பா வந்து அப்படியே வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் திருப்பி வருவான்றது அவருக்கு தெரியும். பிரைஸ் காட். திருப்பி வருவார்ன்றது தெரியும். அதனால என்ன பண்றாரு, அவங்க அப்பா வந்து காத்துட்டு இருக்காரு. தூரத்துல யாரோ வராங்களே அப்படின்னு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கிட்ட வர அவனுக்கு அந்த அப்பாவுக்கு தெரியுது. ஓ! என்னுடைய பையன் தான் திரும்பி வரான். என்ன பண்றான், மகனேன்ட்டு சொல்லிட்டு வழியிலேயே போயிட்டு அவர மீட் பண்றாரு. வழியிலேயே போயிட்டு மீட் பண்ணும்போது என்ன பண்றாரு, அங்க பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், "அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் துரோகம் செய்தேன். என்னை மன்னியுங்கள்." என்னைன்னு அடுத்த வார்த்தைய சொல்லும்போது, அங்க அப்பா என்ன சொல்றாரு, "என்னுடைய மிக உயர்ந்த ஒரு மேலாடையை கொண்டு வாருங்கள். ஒரு மோதிரத்தை கொண்டு வாருங்கள். காலணிகளை கொண்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு கருத்த கன்று ஒன்று இருக்குது. அதை அடியுங்கள். எல்லோருக்கும் விருந்து குடுங்கள். இறந்து போன என் மகன் உயிர்த்தெழுந்து விட்டான். காணாமல் போன என் மகன் திரும்ப வந்து விட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷனுமே அவங்க அப்பா வைக்கல. அவங்க அப்பா வந்து, "ஓ! வரான் பார். வரட்டும். ஒரு வழி வரட்டும். நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம்ன்னு" சொல்லல. அவரு பக்கத்துல போயிட்டு, "மகனே நீ போய் குளிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் நான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போடுறேன்னு" சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. மாறாக அவர் கட்டி தழுவி அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. கடவுளுடைய அன்பு நமக்கு வந்து நிபந்தனையற்ற அன்பு. ஆனா நாம அந்த கடவுளுடைய அன்பு நம்மகிட்ட கிடையாது. நம்மளுடைய அன்ப மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, நாம ஒரு நிபந்தனை வைக்கிறோம். ஓகே நான் செய்றேன். இன்னொரு நாள் எனக்கு வந்து இத நீ திருப்பி செய்யணும். பிரைஸ் காட். நாம வந்து மத்தவங்களுக்கு கடன் குடுக்குறோம். குடுக்கும்போது அவன் அந்த இடத்துல திருப்பி ஒரு டைம்ல திருப்பி குடுக்கல, இல்ல நீங்க கஷ்டப்படும்போது திருப்பி குடுக்கலன்னா, நாம எவ்வளவு அளவுக்கு சாந்தமா இருந்தோமோ, அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல போய் பேச ஆரம்பிச்சுருவோம். அதாவது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நாம வந்து 2 விஷயம் யோசிக்கணும். 1 நான் வந்து அவன் கஷ்டத்துல இருக்கிறனால நான் குடுக்குறேன். கடவுள் எனக்கு குடுக்க சொல்றார் நான் குடுக்குறேன். 2வது நீங்க குடுக்குற அந்த காசு வந்து அவன் திருப்பி தரனா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இப்ப நான் கடன் குடுக்குறேன்னா, மத்தவங்களுக்கு குடுக்குறேன்னா, அவன் எனக்கு திருப்பி தந்தா நல்லது. அவன் திருப்பி தராட்டி, அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க வந்து கடன் குடுக்கணும். அதுதான் இந்த அன்கண்டிஷனல் லவ். கடவுள் நமக்காக தன் மகனையே குடுத்துட்டாரு. நீ ஏத்துக்கலோ! இல்லையோ! அது வந்து உன்னுடைய விருப்பம். ஆனா, கடவுளுடைய அன்பு திரும்பியும் நம்ம மேல நிலைச்சு இருக்கும். நம்ம வந்து கடவுள் வந்து நம்மள வந்து ஏற்புடையவராக அவர் வந்து ஆக்கிட்டார். அதனால கடவுள் என்ன சொல்றாரு? இப்போ நீங்க வந்து பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் வந்து எல்லா அ எல் அ எல்லா கிஃப்ட்ஸையும் உங்களுக்கு வந்து குடுக்குறாரு. எப்படி? பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக தான் கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்மகிட்ட குடுக்குறாரு. ஒரு சமயத்துல நாம என்ன பண்றோம்? பாவம் செஞ்சுர்றோம். அப்ப நாம பாவம் செய்யும்போது,
நாம நாம வந்து திருப்பியும் பாவ நிலைக்கு போறோமா? கிடையாது. ஒரு வாட்டி கடவுள் நம்மள வந்து பாவ நிலையிலேருந்து மாத்தி, அவருக்கு ஏற்புடையவராக செஞ்சுட்டார்ன்னா, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்க பாவம் செய்றீங்களோ, இல்லையோ, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, நீங்க கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டுள்ளீர்கள். இதை அன்பின் வழியாக இதை நீங்க செயல்படுத்த முடியும். அப்போ நீங்க அத உண்மையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கடவுளுடைய அன்ப நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம திருப்பி போய் அந்த பாவ செயல செய்ய மாட்டோம். அப்படி பாவ செயல நம்ம செஞ்சோம்னா, கடவுளுடைய அந்த நிபந்தனையற்ற அன்ப நம்ம புரிஞ்சுக்கல. நாம வந்து "வி ஆர் டேக் இட் ஃபார் கிராண்டட்" அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நாம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கடவுள் நம்ம தப்பு செஞ்சா கூட நம்மள வந்து மன்னிச்சிருப்பாரு. அப்டின்ட்டு ஒரு நெனைப்பு இருந்ததுன்னா, அந்த நெனைப்பு ரொம்ப அபாயகரமான ஒரு நெனைப்பு. அந்த நெனைப்ப நாம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையிலிருந்து அடியோட எடுக்கணும். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையற்ற அன்பு. இந்த 1 கொரிந்தியர் 13ல நாம பார்க்கிறோம். 4லேருந்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13. அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையற்ற அன்பு. பாருங்க, நிபந்தனையற்ற அன்புன்னா என்னன்னு பாருங்க. அன்பு பொறுமையுள்ளது. நாம என்ன செஞ்சாலும் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். நன்மை செய்யும். நாம தப்பு செஞ்சா கூட அவர் நமக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறார். பொறாமைப்படாது. அவருக்கு பொறாமையே இல்ல. தற்புகழ்ச்சி கொள்ளாது. இருமார்ப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. இதுதான் முக்கியம். அன்பு இழிவானதை செய்யாது. அப்போ நாம அந்த இழிவானதை செய்ய ஆரம்பிச்சோம்னா, அந்த அன்ப புரிஞ்சுக்கலன்னா அந்த அர்த்தம். தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேசு கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. இதுதான் அன்கண்டிஷனல் லவ். இந்த 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 நிபந்தனையற்ற அன்ப தான் நம்ம என்ன பண்ணணும்னா, மத்தவங்களுக்கு போயிட்டு நாம வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கணும். அப்போ கடவுள் நம்ம நம்ம மேல ரொம்ப ஒரு ஒரு அன்பு வச்சிருக்கார். அதனால தான் அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக சாவுக்கு கொடுக்கவும் தயங்காம இந்த இந்த உலகத்திற்கு அனுப்புறார். சோ அவர் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் அனைவரும் நிலை வாழ்வ பெறும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியுள்ளார். அப்போ இந்த அன்ப பெறுறதுக்கு வந்து நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அ என்ன சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ்? நம்மளுடைய செயல்திறன், நம் அனைவருடைய செயல்திறன் மூலியமாக கடவுளுடைய அன்ப நாம புரிஞ்சுக்க முடியாது, பெற முடியாது. அதனால தான் கடவுள் என்ன ரோமர் 5:8 சொல்லியிருக்காரு. நீங்களாய் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து இயேசு இந்த உலகிற்கு வந்து நம் பாவ பலிகடாக ஏற்றார். அப்போ நம்ம பாவம் இல்லாதபோது இயேசு கிறிஸ்து வந்திருந்தார்னா, நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பாவம் இல்லாத நாள் தான்ப்பா வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ அவருடைய அவருடைய அன்ப பெறுறதுக்கு என்னுடைய செயல் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் வந்து கிரேஸ். அதாவது அருள் அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி போனா அன்டிசர்வ்ட் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கிறது தான் இந்த அருள். கிருபை. கிருபை கரெக்ட்டான தகுதி இல்லாத
ஒருவனுக்கு கொடுக்கிறது தான் இந்த கிருபை. இந்த கிருபையில தான் இந்த அன்பு அடங்கியிருக்கு. நாம என்னதான் பாவம் செஞ்சாலும் சரி, என்னதான் அ அ தப்பு செஞ்சாலும் சரி, என்னதான் கீழ்ப்படியாம கடவுளுக்கு அகைன்ஸ்டா எது செஞ்சாலும் சரி, கடவுள் நம் அனைவரையும் முழுவதுமாக அன்பு செய்கிறார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இந்த அன்ப நாம இன்னமும் புரிஞ்சுக்காட்டி, கடவுள் என்ன சொல்றாரு அவருடைய வார்த்தையில, இந்த அன்ப நீங்க புரிஞ்சுக்கலன்னா, உங்களுடைய விசுவாசம் செயல்படுத்த முடியாது. ஓகே. இந்த விசுவாசத்த செயல்படுத்த முடியாதுன்னு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்ன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் செய்த அனைத்தையும் நம் 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 அனைவராலும் செய்ய முடியவே முடியாது. அந்த விஷயத்த செய்ய சொல்றதுக்கு, இந்த அன்பு நமக்கு ஒரு பெரும் பலனை அந்த விசுவாசத்துக்கு ஒரு பெரும் பலனை குடுக்கிறது. லவ் இஸ் த பவர் சோர்ஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். இப்போ இந்த ஏசி மிஷின், எல்லார் வீட்லயும் ஏசி மிஷின் இருக்கும். இப்ப அந்த ஏசி மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பார்ட்ஸ் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல தெர்மோஸ்டாட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த தெர்மோஸ்டாட் தான் என்ன பண்ணும், அந்த கூலிங் வர்றதுக்கு காரணம் அந்த தெர்மோஸ்டாட் தான். என்ன பண்ணும்னா, அதுதான் வந்து டெம்பரேச்சர அ ஸ்கெட்யூல் பண்ணி அந்த பவர் பவர் யூனிட் காட்டும். இந்த டெம்பரேச்சர்ல நீ வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பிரேஸ் கார்ட். அப்புறம் இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா, பவர் யூனிட். அதுல வந்து பவர் சப்ளை வரும். ஸோ அது ஒன்லி பவர் சப்ளை. ஆனா முக்கியமான வேலை என்ன பண்ணுதுன்னா, இந்த தெர்மோஸ்டாட் தான் பண்ணுது. அதுதான் வந்து நீங்க இந்த ரிமோட்ல வந்து டெம்பரேச்சர் செட் பண்றீங்க. நீங்க ரிமோட்ல வந்து இந்த கூல் இது, ஆட்டோ எல்லாமே அதான் செட் பண்றீங்க. அது எங்க நடக்குதுன்னா, அந்த தெர்மோஸ்டாட்ல தான் அந்த வேலை எல்லாமே நடக்குது. பிரேஸ் காட். அப்போ அந்த தெர்மோஸ்டாட் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் வந்து அந்த அந்த என்டயர் அ பவர் சோர்ஸையே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கரண்ட்ட சப்ளை பண்றது மட்டும் தான் அந்த பவர் சோர்ஸோட வேலை. அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே என்ன பண்ணுது, இந்த தெர்மோஸ்டாட் தான் பண்ணுது. கரண்ட்ட சப்ளை பண்ணி காத்த அந்த கம்ப்ரசர்லேருந்து வெளிய அனுப்புறது தான் கரண்டோட வேலை. பட் அந்த காத்த கூலா மாத்தி அனுப்புறது எல்லாமே, டெம்பரேச்சர் பண்றது எல்லாமே தெர்மோஸ்டாட்டோட வேலை. அந்த அந்த அதுதான் இந்த அன்பு செய்ற வே ஒரு வேலை. அன்புன்றது நம்மளுடைய தெர்மோஸ்டாட். அது எப்படி இருக்கணும்னா, அ உலக சார்ந்த அன்பு மாரி இருக்கக்கூடாது. சிலர் நல்லது பண்ணா, நான் நல்லது செய்வேன். சில பேர் கெட்டது செஞ்சா, நான் கெட்டது செய்வேன். அது வந்து தெர்மாமீட்டர் மாரி. நம்மளுக்கு சுத்தி இருக்கிறது நல்ல நடந்தா நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்க கெடுதல் செஞ்சா தெர்மாமீட்டர் அப்படியே இன்கிரீஸ் ஆகும். அந்த மாரி இருக்கக்கூடாது. தெர்மோஸ்டாட் மாரி நம்ம இருக்கணும். என்ன நடந்தாலும், எது இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையில நான் கன்டின்யூ பண்றேன். அப்படியே அதே லெவல்ல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே போறேன். அதாவது இந்த ஏசில பார்த்தீங்கன்னா, 22 நீங்க 21 செட் பண்ணீங்கன்னா, என்ன பண்ணும், இந்த ரூம் டெம்பரேச்சர் கரெக்ட்டா அந்த 21க்கு வர வரைக்கும் அந்த கூலிங்க சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 21 21 அந்த அந்த 20, 20 அந்த இதுக்கு கரெக்ட்டா வந்தோனே என்ன ஆகும்னா, இந்த கம்ப்ரசர் ரன்னிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். எந்த தெர்மோஸ்டாட் சொல்றோம், ஓகே ரூம் வந்து 21க்கு ஆயிடுச்சு. யூ ஸ்டாப் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தெர்மோஸ்டாட் நின்றும். பிரைஸ் காட். அப்புறம் என்ன நடக்கும், திருப்பி இந்த ரூம் டெம்பரேச்சர் 21லேருந்து 22 அப்படி திருப்பும்போது, திருப்பி இந்த தெர்மோஸ்டாட் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுதுப்பா, நீ திருப்பி சுத்த ஆரம்பி சொன்னோனே, இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனோனே திருப்பி கம்ப்ரசர் சுத்த ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய அந்த கூல் கூலிங் வர ஆரம்பிச்சுரும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம என்னைக்கு இந்த கடவுளுடைய அன்பு நம்மள தெர்மோஸ்டாட் மாரி வச்சிருக்கும். பிரைஸ் காட். எந்தெந்த இடத்துல வேணுமோ, அந்தந்த இடத்துல அது சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். கடவுள் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தெர்மோஸ்டாட் வாழ்க்கை மாரி இருக்கணும். நம்மளுடைய அ லைஃப் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கடவுளுடைய வார்த்தைய பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைய பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. பிரைஸ் காட்.
தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இதுதான் வந்து கடவுளுடைய அன்பு. நிபந்தனையற்ற அன்பு. ஓகே. இன்னொரு ஒரு வசனம் பார்ப்போம். ரோமையர் அ 8 ம். பிரைஸ் காட். ஓகே. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம். டங்ஸ்ல பிரேயர் ஒரு 2 மினிட்ஸ். அரபர ஷிட்டரி பெரி கர அரபர ஹத்தர தர தர புத்துரு ஷிட்டரி பெரி பெரி பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. தடங்களுக்கு மன்னிக்கவும். ஓகே. ஓகே. 35 பாருங்க. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? அப்புறம் 37ல பார்த்தோம்னா, ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் வாழ்வோ சாவோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது உறுதியான நம்பிக்கை. கடவுளுடைய அன்பிலிருந்து நம் நம் யாராலையும் பிரிக்க முடியாதாம். இதை நாம உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். இது எல்லாத்துக்கும் காரணம் எப்படின்னா, அவருடைய பலி, அவருடைய பாவமில்லாத இரத்தம். அப்போ நாம வந்து கடவுளுக்கு ஒரு எதிரியா ஒரு ஒரு எதிரியாக இருந்தோம். ஆனா கடவுளின் செயலால் நாம என்ன பண்ணப்பட்டோம்னா, நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டோம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ கடவுள் யார வந்து அ சொல்லலாம். இப்ப நமக்கு கடவுள் புடிச்சவங்களுக்கு தான் அன்பு குடுக்குறாரு கிடையாது. எல்லாருக்குமே கடவுள் அன்பை செலுத்துகிறார். அந்த அன்பை புரிஞ்சுக்கலன்னா, ப்ராப்ளம் நம்ம கிட்ட தானே தவிர கடவுள் கிட்ட கிடையாது. அதுதான் வந்து அவரோட நிபந்தனையற்ற அன்ப இந்த அ ப்ராடிகல் சன் ஊதாரி மைந்தன்ற உவமையில நம்ம வந்து பார்க்கலாம்.
இந்த நிபந்தனையற்ற அன்பு இன்னமும் நமக்கு மிகுதியாய் பொழியப்பட்டுள்ளது. நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த அன்பு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த அன்பு பொழியப்பட்டுள்ளது. இதுக்கப்புறமா நீங்க என்ன செய்றீங்களோ இல்லையோ, கடவுளுக்கு ஏற்பாடா நீங்க வாழ்றீங்களோ இல்லையோ, இந்த அன்பு இன்னும் உங்களுக்கு இருக்கு. அப்போ கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இன்னும் இது நிலைச்சு இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா, மத்தவங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த வார்த்தைய குடுத்து அவர்களையும் இந்த அன்பில் நாம நிலைத்திருக்க செய்யணும். ஓகேவா? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, ஆ பியாண்ட் சர்கம்ஸ்டன்சஸ். அவருடைய அன்ப நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ அ இன்னொரு வசனம் பார்ப்போம். பிலிப்பியர் இங்க பாருங்க என்ன கடவுளுடைய அன்பு உங்ககிட்ட இருந்ததுன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடவுளிடம் எப்படி விண்ணப்பத்தை தெரிவிக்கணுமா? நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு. 3 விஷயம். நன்றி, இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் முன்பு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நாம எப்படி தெரிவிக்கிறோம் விண்ணப்பத்த? வீண் புலம்பல், தேவையில்லாத கூச்சல்கள், தேவையில்லாத அத வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட நம்ம விண்ணப்பத்த தெரிவிக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க 7வதுல, அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. இந்த இறை அமைதி எப்போ உங்களுக்கு வரும்னு பார்த்தா, கடவுளுடைய அன்பை புரிஞ்சவங்களால மட்டும் தான் இந்த இறை அமைதியை அ அனுபவிக்க முடியும். அப்போ என்ன? இந்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. பியாண்ட் சர்கம்ஸ்டன்சஸ், பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். மனிதருடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு தான் கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு எந்த மூலைக்கும் முடுக்குக்கும் செல்லும். இப்போ இந்த பழையன்னு சொல்ல முடியாது. நம் முன்னோர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு எவ்வளோ பெர்சிக்யூஷன், எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ், எவ்வளோ அன்பிலீவபிள் சிச்சுவேஷன், சஃபரிங்ஸ் எல்லாம் நடந்தது. அதை எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்றாங்க? அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தெளிஞ்சு வராங்க. அதான் ரோமையர் 8:26 அதை தான் நம்ம திருப்பி பார்க்கலாம் பாருங்க. இவ்வாறு தூய் ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்காக துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. தூய் ஆவியானவர் தாமே சொல்படியும் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சின் வாயிலாக தமக்கு பரிந்து பேசுகிறார். ஓகே, உள்ளங்களை துருவி உள்ளங்களை துரியும் தூய் ஆவியார் மனநிலை அறிவார். தூய் ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது
அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென்றே கடவுள் முன்குறித்து வைத்தார். அவருடைய அன்பை பாருங்க. அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் போதே நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இதுதான் அந்த நிபந்தனையற்ற அன்பு. இது எல்லாமே எப்போ செஞ்சார்னா நாம பாவியா இருக்கும் போதே செஞ்சிட்டார். அப்போ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். வேதனையா பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க, பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆண்டுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆண்டுகளாக கருதப்படுகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், அந்த சஃபரிங்ஸ், ப்ராசிக்யூஷன்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ் நம்ம சொல்லுவோம். இது யார் பொருட்டு நமக்கு இது நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, சஃபரிங்ஸ் அப்படின்னா ஓகே, இந்த சிக்னஸ், இந்த நோய் நொடியெல்லாம் சஃபரிங்ஸ், கடவுள் அவர் 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 கஷ்டப்பட்டதுக்காக நாமளும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாரு. கிடையவே கிடையாது. அது ஒரு தப்பான ஒரு எண்ணம். இதுல சஃபரிங்ஸ்ன்ட்டு சொல்லப்பட்டது என்னன்னா, உன் பொருட்டு நம்மளுடைய அந்த சஃபரிங்ஸ் என்ன சொல்லலாம்? சஃபரிங்ஸ் துன்பம். பிரேஸ் காட். இந்த துன்பப்படுறது யார் பொருட்டு நம்ம துன்பப்படுறதுன்றது முக்கியம். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த செஞ்சு நாம அதுக்குரிய அந்த விளைவை சந்திக்கும் போது கடவுள் எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சா நாம சாத்தானால் என்ன பண்றான்? டிசீவ்ட் பை சேட்டன். சாத்தானுடைய பொய்யை நம்பி அதன்படி நம்ம போறோம். நமக்கு வருகிற அனைத்து துன்பங்களும் உன் பொருட்டு. கடவுள் என்னைக்குமே நம் அனைவரை சாத்தானின் ராஜ்யத்தை கொண்டு நம்மளை டெஸ்ட் பண்ண மாட்டார். He never uses the tools of kingdom of darkness to test us. அப்போ இந்த நோய் நொடி இது எல்லாம் எதுல இருந்து வருதுன்னா சாத்தான் கிட்ட இருந்து வருது. அதை அவன் சொல்றதை நம்ம கேட்டுட்டு அதன்படி செயல்படும் போது அதோட கான்சிக்வன்சஸ் தான், அதோட செயல்பாடு தான், நாம் அதை செய்யறதுனால நமக்கு ஏற்பட விளைவுகள் தான் இந்த சிக்னஸ். அந்த சிக்னஸ் அதுதான் சிக்னஸ். அந்த துன்பம் கடவுள் உங்களுக்காக கொடுத்தது கிடையாது. ஆனா நீங்க ஒரு இடத்துல கடவுளை பத்தி நீங்க ப்ரீச் பண்ணும் போது, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து உரைக்கும் போது, அந்த இடத்துல யாரோ உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்தாங்கன்னா, அது கடவுள் பொருட்டு நாம் அந்த துன்பத்தை படும்போது, அந்த துன்பத்திலிருந்து நம்மை காக்கிறது எதுன்னா கடவுளுடைய அன்பு மட்டுமே. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதுதான் காட்ஸ் லவ் ரீச் பியாண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். மனித அறிவாளுக்கு அப்பாற்பட்ட, மனிதரால் போக முடியாத எல்லைக்கு அப்பாற்பட்ட இடத்துல கூட இந்த அன்பு அங்க போய் செயலாற்ற ஆரம்பிக்கும். ஆனா இந்த அன்புக்கு ஒரு நிபந்தனையுமே இல்லை. நீ இதெல்லாம் செஞ்சாதான் நான் அன்பு செய்வேன்றது கிடையவே கிடையாது. அதான் கலாத்தியர் 5:6 நாம் பார்க்கிறோம். நீ விருத்த சேதனம் செய்தாலும் ஒன்றும் இல்லை, செய்யப்பட்டாலும் ஒன்றும் இல்லை. அதுதான் அன்கண்டிஷனல். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த விசுவாசத்தை நீ செயல்படுத்தணும்னா இந்த அன்பு நமக்கு முக்கியம். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் இங்க நிறுத்துறேன். இதை திருப்பியும் நாம
இதோட கன்டினியூஷனை வந்து நாளைக்கு பார்த்துட்டு, அடுத்த 2வதுக்கான ஒரு அந்த அன்புக்குரிய அந்த சட்டதிட்டத்துக்கு போவோம். 2வது என்னன்னு என்னன்னு பார்த்தோம்னா, அ 2வது என்னன்னா, நம் அனைவருக்கும் மற்றவர்களை அன்பு செய்ய கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட் பாயிண்ட்டுக்கும் எப்படி லிங்க் இருக்குன்னு சொல்றத, நாம வந்து நாளை 6:30 மணி இன் அ இந்திய நேரத்திற்கு நாம வந்து பார்ப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ, இப்போ ஒரு நன்றி பிரேயர் ஒண்ணு பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே! நன்றி இயேசுவே! நன்றி தூய ஆவியானவரே! இதோ இந்த நேரத்தில், இந்த 1 மணி நேரம் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும், அதையெல்லாம் முற்றிலும் உதறி தள்ளிவிட்டு, உமது வார்த்தையே முக்கியம் என்று நாங்க இங்கு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே! இதோ இந்த 1 மணி நேரம் உங்களிடம் உங்க வார்த்தைகள் மூலியமாக உம்மிடம் பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து 1 மணி நேரம் கூட உங்களால விழித்து ஜெபிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி அங்க வைக்கிறார். அதுக்கப்புறமும் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆன்மா வலுவற்று இருக்கிறது. Your spirit willing, but your flesh is weak. நமது ஆன்மா பலமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊனியல்பு அதை செயல்படுத்த முடியாம காட்டுகிறது. இதோ இந்த நேரத்தை கொடுத்து, இந்த அன்பில் தன்மையை புரிந்து கொண்டு, அதன்படி நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமென்றால், நம் அனைவருடைய ஊனியல்பின் இச்சைகளை நாம் அனைவரும் சாகடிக்க வேண்டும். அதற்கு தான் தூய ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டுள்ளது. நாம் எப்பொழுது தூய ஆவியானவருடைய வழிநடத்தலால் நடந்து கொள்கிறோமோ, அப்பொழுது இது நம் வாழ்க்கையில் சாத்தியம். இந்த உறவை நம் அனைவருடைய உறவை இயேசு கிறிஸ்துவுக்கும், கடவுளுக்கும் பலப்படுத்துவதற்காக வந்தவர்தான் இந்த தூய ஆவியானவர். நன்றி தூய ஆவியானவரே! இதோ இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் புரிந்து வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரம் மட்டும் அல்லாமல், மத்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய கவனம் முழுவதும் கடவுளுடைய செயல்பாடில் மட்டுமே நாங்கள் வந்து செலுத்த வேண்டும். அதை எங்களுக்கு முன்னின்று எங்களோடு இருந்து நடத்தி கொடுக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ திருப்பி நாளைக்கு சாயங்காலம் நம்ம வந்து பார்க்கலாம். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.